டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றுமோர் கதைவழி அறமொழி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் ஓர் பஞ்சதந்திர கதை வாயிலாக கூறப்படும் அறக்கருத்து பற்றி பார்ப்போம். ஒரு ஊரிலே 2 குருவிகள் வாழ்ந்து வந்தன. அவை மிகுந்த முயற்சியுடைய குருவிகள். பருவகாலங்களில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு அதற்கு அமைவாக சிறப்பாக தங்களது வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய புத்திசாலித்தனம் மிக்க குருவிகளாக இருந்தன. அவை 2 இணைந்து மிகுந்த பாடுபட்டு அழகான கூடு ஒன்றை மரத்தில் கட்டி கொண்டன. அந்த கூட்டில் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வசித்து வந்தன. ஒரு நாள் மிகுந்த காற்றும் மழையும் வீச துவங்கியது. இடி மின்னலுடன் பெரிய மழை பொழிந்தது. இந்த மழையில் அந்த குருவிகள் கூட்டினுள் பாதுகாப்பாக இருந்து கொண்டன. ஒரு குரங்கு ஒன்று மழையில் நனைந்தவாறு ஓடி வந்து அந்த மரத்தின் கீழே மழைக்கு ஒதுங்கி கொண்டது. குளிரால் மிக நடுங்கிக் கொண்டு இருந்தது. இதை பார்த்த குருவிகள் தம்முள் பேசிக்கொண்டன. இதோ பாருங்கள், இந்த குரங்கு படும் வேதனையை பாருங்கள், இவ்வளவு கவலையாக உள்ளது. இந்த குரங்கு தனக்காக ஒரு இருப்பிடத்தை தான் கட்டி கொள்ளலாமே என 2 பேசிக்கொண்டன. மேலே இருந்து குரங்காரே, நீர் ஏன் இவ்வாறு மழையில் நனைந்து கொண்டிருக்கின்றீர்கள்? அப்போ குரங்கு ஏற்கனவே மழையில் நனைந்து குளிரால் நடுங்கியவாறு இருக்கும் குரங்குக்கு அவர்கள் கூட்டுக்குள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு இந்த கேள்வி எரிச்சலை மூட்டியது. அதற்கு என்ன என்று கேட்டது. இதோ பாருங்கள், எங்களிடம் இருக்கின்ற சிறிய அலகை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு கூட்டை கட்டி பாதுகாப்பாக இருக்கின்றோம். உங்களுக்கு தானே மனிதர்கள் மாதிரி பெரிய கைகள் இருக்கின்றன. இந்த கைகளை பயன்படுத்தி நீங்கள் ஒரு அழகான வீட்டை கட்டி கொண்டிருந்தால் இந்த மழை நேரத்தில் அதிலிருந்து பாதுகாப்பாக இருந்திருக்கலாமே என கூறின. குரங்குக்கு இவர்கள் கூறிய அறிவுரை மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்தியது. விறுவிறென்று மரத்தின் மேல் ஏறி அவர்களுடைய கூட்டை பிச்செறிந்தது. குருவிகள் 2 மழையினுள் நனைந்து கொண்டு பறந்து சென்றன. குருவிகள் அறிவுரை கூறியதை குரங்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் அறிவுரையை யாருக்கு கூற வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும் என்பது தெரிந்து கொண்டு கூற வேண்டும். குரங்குக்கு அறிவுரை கூறியதன் காரணமாக குருவிகள் தங்களது இருப்பிடத்தையே இழக்க வேண்டிய கதி ஏற்பட்டது. அறிவுரையை யாருக்கு எப்பொழுது எவ்வாறு கூற வேண்டும் என்று உணர்ந்து கூறினால் அது சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.